ஹாய், வெல்கம் டு வெற்றி வழி பயிற்சி மையம். 400 மீட்டர் பாய்ஸுக்கு ஸ்டார் ஈவெண்ட்டாகவும் கேர்ள்ஸுக்கு எலிஜிபிள் ஈவெண்ட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் பாய்ஸுக்கு 400 ஈவெண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன், அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எப்படி நம்ம டெவலப் பண்ண சொல்கிறது அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 400 மீட்டர் எதுக்கு டஃபஸ்ட் ஈவெண்ட்னு சொல்கிறாங்கன்னா 60 to 70 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓடினா நமக்கு டபுள் ஸ்டார். அதனால் நம்ம 60 to 70 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓட ட்ரை பண்ணும்போது நமக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அதிகமான எனர்ஜியை நம்ம செலவு பண்ணுவோம். அப்போ அந்த எனர்ஜிக்காக நம்ம பாடியில் லாக்டேட்டும் H+ம் செக்ரேட் ஆகும். நம்ம மசில் என்ன ஃபீல் பண்ணணும்னா டயர்டாகவும் ஃபீல் பண்ணணும், ஒரு பெயின் வர மாதிரியும் நமக்கு ஃபீல் கொண்டு வரும். அதனால் நம்மளோட 400 லாஸ்ட் 100 மீட்டரு ஓடும்போது லாங் ஸ்டெப் வச்சு ஓட முடியாது. ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம மைண்டுக்கு திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது எப்படி நம்ம சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டு தான். அதாவது லாக்டேட் டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. சகிப்புத்தன்மை. நம்ம சகிப்புத்தன்மை எப்படி கொண்டு வரணும்னா வீக்லி 2 days ஒர்க் அவுட் பண்ணணும் ஸ்பீட் எண்டூரன்ஸ்க்காக. அதாவது 300 மீட்டர் ரெப்பிட்டேஷன். நம்ம 400 ஓடினா எப்படி ஓடுவோமோ அதே மாதிரி 300 ரெப்பிட்டேஷன் ஓடி பார்க்குறது, 200 ரெப்பிட்டேஷன் ஓடி பார்க்குறது. இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் நீங்கள் பண்ணும்போது அதை டாலரன்ஸ் பண்ணி நம்மளுடைய 400 மீட்டர் நினச்ச டைமுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியும்.